ஆண்டிப்பட்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக தீக்குளித்த நபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நரியூத்து மலை கிராம பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் மயிலாடும்பாறை கிராமத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் இவருக்கும் இவரது மனைவி மீனாவிற்கும் அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் வழக்கம் போல் இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு முற்றிய நிலையில் மாரிமுத்து திடீரென பெட்ரோலை தன் மீது ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் அருகில் இருந்த அவரது மனைவி மீனா, அவரது குழந்தை அக்ஷயா ஸ்ரீ மீதும் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் மூவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து மாரிமுத்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் மகள் அக்ஷயாவிற்கு தொடர்ந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னூர் அருகே மின்சார வசதி வேண்டி பெற்றோர்களுடன் பள்ளிக்கு செல்லாமல் மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள கூலேகவுண்டன் புதூர் கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 50 ஆண்டு காலமாக மின்சார வசதி மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் மின்சார வசதி இல்லாமல் இரவு நேரங்களில் வீட்டு பாடம் செய்ய முடியவில்லை என்றும் பாடங்களில் படித்து கவனம் செலுத்த முடியவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கிராம மக்களுடன் பள்ளிக்கு செல்லாமல் புறக்கணித்து தங்கள் கிராமத்திற்கு மின்சார வசதி செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவ மாணவியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுவர திமுக பல்வேறு வகையில் போராடி கொண்டிருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு நஞ்சப்ப கவுண்டன் வலசு பகுதியில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தன்னார்வலர்கள் கட்டிய புதிய வகுப்பறைகளை திறந்தும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை தமிழக வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, தமிழகத்தில் இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு காலை உணவு திட்டம்தான் காரணம் என்றும் திமுக கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுவர பல்வேறு போராட்டங்கள், தீர்மானங்கள் என பல்வேறு வகையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் வருகிற ஜூன் 11ஆம் தேதி பெருந்துறைக்கு தமிழக முதலமைச்சர் விவசாய கண்காட்சி திறப்பு விழாவிற்கு வர உள்ளதாகவும் இதில் முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். காலேஜுக்கு போறதுனாக்கா எப்படி இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. அதுலயே எல்லாமே உள்ளடக்கம். அவங்க நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள், எல்லா திட்டத்திலையும் அந்த இப்போ காலை உணவு திட்டம்ங்கிறதே என்ன, அந்த மாணவர்களை நோக்கி அவர்கள் மேலே வரணுங்கிறதுக்காக. அதே மாதிரி அவங்களுக்கு காலேஜுக்கு போனால் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறது எது, அவங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. 11ஆம் தேதி தலைவர் சிஎம் வர இருக்கிறார்கள். ஒரு 10:30 மணி சுமாருக்கு கோயம்புத்தூர்லேருந்து பெருந்துறையில் இருக்கிற நம்ம டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது விவசாயத்துறையினுடைய சார்பாக அந்த ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது விவசாயிகளுக்கு முழுமையாக பயன்படுகிற வகையில் என்னென்ன அவர்களுக்கு தேவை, அவர்களை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன தேவையோ அந்த கண்காட்சியில் அதெல்லாம் செய்யப்படுகிறது. மற்றபடி நலத்திட்ட உதவிகள், திட்டங்கள் எல்லாமே விவசாயிகள் சார்ந்ததாக அங்கே நடத்தப்படுகிறது. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விலையில்லா பாட புத்தகங்களை வழங்கினார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி உபகரண பொருட்களை வழங்கும் திட்டத்தை சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புதிய கல்வியாண்டுக்கான பாடநூல்கள், சீருடைகள் உள்ளிட்ட உபகரணங்களை மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, MP தயாநிதி மாறன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவர்களின் கல்வி பயணம் மகிழ்ச்சியுடன் தொடங்கட்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வி பயணம் மகிழ்ச்சியுடன் தொடங்கட்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உலகில் அழியாத ஒரே செல்வம் கல்விதான், அள்ள அள்ள குறையாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க பெருகும் செல்வமும் கல்விதான். இன்று தொடங்கும் நடப்பாண்டிற்கான மாணவர்களின் கல்வி பயணம் மகிழ்ச்சியாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை வரவேற்கத்தக்கது. ஆனால் மேல்முறையீட்டில் தப்பாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் போது அங்கும் திறமையான வழக்கறிஞர்களை வைத்து குற்றவாளி தப்பவிடாமல் தடுப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட மாணவிக்கான இழப்பீடாக குற்றவாளி செலுத்தும் ரூபாய் 90,000 அபராதத்தை வழங்கும்படி நீதிமன்றம் கூறியுள்ளது. இது போதுமானது அல்ல. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு குறைந்தது ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவர்கள் யார் என்பதை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையே 5 மாதங்களுக்குள் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை பெற்று தந்துள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சத்துணவு உண்ணும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழங்கும் விலையில்லா இணை சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா தூத்துக்குடியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு விலையில்லா இணை சீருடைகள் மற்றும் புத்தகங்களை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு படிக்கக்கூடிய மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையால் 5 மாதங்களுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்துள்ளது. இதன் மூலம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் பெண்கள் புகார் தர முன் வருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி வீசும் காற்றின் வேகத்தில் மாறுபாடு காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்ட கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் ஜூன் 5 வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை, இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.